ஹலோ கைஸ், ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்க முடியல. இன்ட்ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம வந்து கிராஸில் வந்து எப்படி ரியலிஸ்டிக்காக எப்படி நம்ம வந்து ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நம்ம வந்து ட்ரா டூல் வந்து முதல்ல கிளிக் பண்ணிக்கலாம். எங்கே இருக்கு? ஓகே, ட்ரா டூல் கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். லேயரில் போயிட்டு இந்த எம்டி லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல ஃபோட்டோ லேயரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கிராஸோட நம்ம வந்து அந்த கிராஸை வந்து எடுத்துக்கலாம். இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு நம்ம வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணி நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு எனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நான் அந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, சேம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து நம்ம வந்து ஃபோட்டோ லேயர் கொடுத்துக்கலாம். ஃபோட்டோ லேயர் கொடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து அதே நம்ம கிராஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வாட்டி வந்து இந்த பக்கத்தில் இருக்கிறத நம்ம வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, க்ராப் பண்ணியாச்சு. நம்ம வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இந்த டிக் கொடுத்துக்கலாம். சேம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு இதே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இங்கே டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த லேயர், அதாவது மாடலோட லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அந்த பிளெண்டிஙங் ஆப்ஷனில் போயிட்டு XOR வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணி வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரிவைண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இங்கே டன் கொடுத்துருக்கலாம். டோட்டலாகவே நம்ம ஃபுல்லாகவே டன் கொடுத்துக்கலாம். ஓகேவா? டன் கொடுத்துட்டு நம்ம திருப்பி நம்ம ட்ரா டூலே வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ட்ரா டூலில் கிளிக் பண்ணி இந்த வாட்டி என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து இரேஸ் பண்ணி வச்சிருப்போம்ல நம்மளோட ஃபோட்டோவை, அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபோட்டோ லேயர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஃபோட்டோ லேயர் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணுங்கன்னா, இந்த எம்டி லேயர் வந்து கீழே டவுன் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, இந்த எம்டி லேயர் கீழே டவுன் பண்ணிவிட்டு மாடல் லேயரை பார்த்தா இந்த இடத்துல வச்சுருங்க. அதாவது அந்த ஒயிட் லேயர் வந்து மேலே இருக்கணும், அந்த மாடல் லேயர் வந்து அதுக்கு நடுவில் இந்த எம்டி லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் லேயர் இருக்குல்ல, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ரஷ்ஷோட கலரை வந்து நீங்கள் ஒயிட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒயிட் வச்சுட்டு ப்ரஷ்ஷை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிராஸ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது தேர்ட் ரோவில் செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த செலக்ட் பண்ணிவிட்டு சேம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் சைஸ் வச்சுருங்க. அண்டு ஒப்பேசிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 76 கிட்ட வச்சுட்டு நீங்கள் வந்து செட் கொடுத்துருங்க. செட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா, லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு அந்த ட்ரா பண்ணுற அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் மாதிரி சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? அந்த மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் ப்ரஷ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த நார்மல் இருக்குல்ல, அந்த பிளெண்டிங் ஆப்ஷனை போயிட்டு XOR வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இப்படி வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வந்து இங்கே டோட்டலாக இங்கே வந்து நம்ம இந்த ஃபோட்டோ நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து பேக்ரவுண்ட் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சேவ் பண்ணி வச்சுருந்தோம்ல, நம்ம அந்த ட்ரா டூலில் வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணி வச்சுருந்தோம்ல, நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுக்காக இந்த மாதிரி பண்ணோன்னா, இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இப்போ கிராஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நான் இந்த ட்ரிக்கை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னேன். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு வச்சாலே ஓகே, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ண தேவையில்லை. அப்படி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணணுன்னா நான் வந்து ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து கிளிக் பண்ணி இதை எடுத்துகிட்டேன். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன்.
ஜூம் பண்ணிவிட்டு நான் இந்த அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த அளவுக்கு வச்சுட்டு நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹியூவியை வந்து நான் பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கரெக்டாக இந்த கலர் இருக்கும். ஓகேங்களா, கரெக்டாக இருக்குது. அப்புறம் வந்து நான் இந்த பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு இங்கே ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு மேட்ச் ஆகிடுச்சு பேக்ரவுண்டுக்கும் எனக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒப்பாசிட்டி நான் லைட்டாக பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் பார்க்க கரெக்டாக இருக்கும். டவுன் பண்ணிவிட்டு இங்கே டோட்டலாக வந்து டன் கொடுத்து முடித்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் இந்த ரீசெண்ட்லேயே இருக்குது என்னோடய ஃபேடெல்லாம் நான் இங்கே தான் எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணுறேன். பிஎன்ஜி எல்லாமே இமேஜெல்லாம் நான் லைட்டாக நான் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு லைட்டாக நான் ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக நான் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டவுன் பண்ணிவிட்டு நான் திருப்பி இங்கே டன் கொடுத்துக்கிறேன். ஓகே, டன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக நான் பார்த்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் லைட்டாக பண்ணிக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்டாக இப்போ பண்ணியாச்சு. நம்ம வந்து இங்கே டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா டூவில் செலக்ட் பண்ணி திருப்பி நம்ம ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி நம்ம வந்து லைட் ரூம் அப்ளிகேஷனில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம செலெக்ஷன் டூவில் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இப்படி டிஸ்பிளேயில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சூரியகாந்தி பூவை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து எக்ஸ்போஸ் லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டவுன் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹைலைட் கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டு நம்ம வந்து டெம்பரேச்சரை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அண்டு மிக்ஸ் டூவில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அந்த கலராக இருக்கும் அதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளூ கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து இந்த டோனுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்கை பார்க்குறீங்களா, கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அப்புறம் சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ளூமினஸும் கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க. மற்ற இந்த 2 கலரும் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து இந்த சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே ஸ்கின் டோன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து லைட்டாக டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லூமினஸ் வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகேங்களா, அப்புறம் நம்ம வந்து இந்த எல்லோ கலர் செலக்ட் பண்ணிவிட்டு கிராஸோட கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு நம்ம வச்சுட்டு நம்ம வந்து சேச்சுரேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லைட்டாக லூமினஸ் வந்து டவுன் பண்ணிக்கலாம். டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஸ்கை ப்ளூ கலரை வந்து லைட்டாக இந்த அளவுக்கு வந்து -33 பண்ணிவிட்டு அந்த சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் ப்ளூமினஸை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வந்து இங்கே ரெட் கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு இதோட லூமினஸை வந்து நம்ம வந்து சேச்சுரேஷனை வந்து நம்ம லைட்டாக டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் இதையும் நம்ம வந்து இன்க்ரீஸ் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இங்கே டன் கொடுத்துக்கலாம். டன் கொடுத்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அரௌண்ட் ஒரு நல்ல ஒரு வார்ம் டோன் கிட்ட செட் பண்ணிக்கோங்க. ஒரு 10-12 கிட்ட வச்சுட்டு அப்புறம் வந்து டிண்ட்டை வந்து லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு +15-16 கிட்ட வச்சுட்டு அப்புறம் வந்து வைப்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வைப்ரன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சேச்சுரேஷனை பார்த்தீங்கன்னா லைட்டாக டவுன் பண்ணிக்கோங்க. ரொம்ப டவுன் பண்ணாதீங்க, லைட்டாக டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரும் அப்புறம் லைட்டாக கிளாரிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா விகினிட்டியை வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு ஒரு 15-16 கிட்ட வச்சுட்டு அப்புறம் ஃபெதரை வந்து லைட்டாக நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 100 கிட்ட வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் லைட்டாக வந்து கிரைண்ட் அமௌண்ட் வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் ஷார்ப்னஸ் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ப்னஸ் லைட்டாக அப்புறம் வந்து ரேடியஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாஸ்கிங் அப்புறம் கலர்ஸ் ரிடக்ஷன் லைட்டாக அப்புறம் லைட்டாக கான்ட்ராஸ்ட்டு அப்புறம் கலர்ஸ் ரிடக்ஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் கொஞ்சம் அப்புறம் வந்து டீட்டெயில் கொஞ்சம். ஓகேங்களா, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பக்காவாக இருக்குது. அடுத்து என்ன பண்ணலான்னா நம்ம வந்து இங்கே செலெக்ஷன் டூவில் வந்து திருப்பி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதாவது இங்கே மாடலுக்கு நடுவில் இப்படி வச்சுருங்க. ஓகேங்களா,
மாடலுக்கும் உங்களுக்கும் நடுவில் வச்சுட்டு சின்ன நடுவில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்ட் அதை வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸ்போசரை நீங்கள் வந்து அதாவது இந்த சூரியகாந்தி பூ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக எக்ஸ்போசர் வந்து டவுன் பண்ணுங்கள், ரொம்ப பண்ணாதீங்க. ஸோ லைட்டாக அரௌண்ட் ஒரு 43 கிட்ட நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வெஸ்ட்டு நம்ம வந்து கான்ட்ராஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஹைலைட் வந்து டோட்டல் நம்ம வந்து டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டவுன் பண்ணிவிட்டு ஷேடோஸ் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஷேடோஸ் வந்து லைட்டாக டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒயிட்டை வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்டு பிளாக்கை வந்து லைட்டாக வந்து டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் டோட்டலாக இங்கே முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து இந்த ஷேரை வந்து கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.